பொன்முடி அவர்களுக்கு எதிரான இந்த சொத்து குவிப்பு வழக்கு, அதுக்கப்புறம் அவருக்கும் அவரது மனைவிக்கும் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு தண்டனை, இதை பத்தி ஒரு சில ஊடகங்கள்ல பொதுமக்கள் கிட்ட போய் கருத்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சேனல்ல பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கருத்து கேட்டிருக்காங்க. விவாதம் ஒரு சில சேனல்கள்ல நடந்திருக்கின்றது. ஆனா யாருமே இந்த பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு, இதுக்கு பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்க ஒரு சில முக்கிய நிர்வாகிகள்லாம் பாஜகவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவை தப்பி தவறி கூட அவங்க சொல்லல. கேசு போட்டதே அதிமுக. அவங்க ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்கு. ஆனாலும் பாஜகவை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இதுல இருந்தே தெரியுது காங்கிரஸ் தலைமையில ஏதோ 5 பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா இந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்கன்னே தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் வெளில வந்தது. அதாவது நிதிஷ்குமார் அவர்கள், அவர் இந்தி நேஷனல் லாங்குவேஜ், நீங்க எல்லாம் அதை கத்துக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் செய்தியாக வந்தது. அதுக்கப்புறமா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள், நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகத்துறையில் மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர். அரசியலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆளுமைகளாக இருக்கட்டும், இவருடைய அழகான நகைச்சுவை உணர்வான பேச்சிலிருந்து தப்பிக்கவே முடியாது. யாரா இருந்தாலும் தன்னுடைய கருத்தை தெளிவுறவும் ஐயமுறவும் சொல்வதில் இவருக்கு நிகர் இவர்னு சொல்லலாம். எந்த கருத்தும் ஒருவருடைய மனதை புண்படாதபடி சொல்வதில் வல்லவர் இவர். அவர் திரு ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாம் தொடர்ந்து பார்க்கிறோம், பொன்முடி அவர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் கிட்டத்தட்ட எவ்வளவோ ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்டிருந்தாலும் கூட தற்போது அந்த விடுதலை ரத்து செய்தது தவறுன்னு சொல்லி 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்திருக்கு. இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது பொன்முடி அவர்களுக்கு எதிரான இந்த சொத்து குவிப்பு வழக்கு, அதுக்கப்புறம் அவருக்கும் அவரது மனைவிக்கும் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு தண்டனை, இதை பத்தி ஒரு சில ஊடகங்கள்ல பொதுமக்கள் கிட்ட போய் கருத்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சேனல்ல பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள், அரசியல் விமர்சகர்கள் இவங்க கிட்ட எல்லாம் கருத்து கேட்டிருக்காங்க. விவாதம் ஒரு சில சேனல்கள்ல நடந்திருக்கின்றது. ஆனா யாருமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிட்ட இந்த கேள்வியை ஏன் கேட்கல? முதலமைச்சர் அவர்களும் இதை பத்தி எந்த கருத்தோ இல்ல ஸ்டேட்மெண்ட்டோ வெளியிட்ட மாதிரி இதுவரைக்கும் எனக்கு தெரியலங்க. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புல தான் காவல்துறை, டிவிஎஸ்சி எல்லாமே வருகின்றது. அப்போ அவருடைய அமைச்சரவையில் இருந்த ஒருவருக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. ஆனா எந்த கருத்தும் சொல்லாம மௌனம் சாதிப்பது ஏன்? சில பேர் சொல்லிக்கலாம், இது பாருங்க, ஒரு பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கின்றது, இந்த நேரத்துல இதெல்லாம் பார்க்க முடியுமா? அந்த நிவாரண உதவிகள், மக்களை காப்பாற்ற வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப 19ஆம் தேதி டெல்லியில போயிட்டு ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டு வந்தாரு, அது என்னது? அது கூட்டணி மீட்டிங் தானே, அது அரசியல் தானே. அதுக்கப்புறம் இன்றைக்கு திமுகவும் பாஜகவும் அரசியல் செய்யாம இருக்காங்களா? எவன் அப்பம் வீட்டு காசு அப்படின்றதுல ஆரம்பிச்சு, இந்த வரிப்பணம் எங்க அப்படின்றதுல ஆரம்பிச்சு, நாங்க கேட்டதை நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு திமுகல, இல்ல கேட்டதை விட நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாஜகல மாறி மாறி அறிக்கை போர் ஆளுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் அரசியல் இல்லைன்னா அப்புறம் வேற என்ன? அப்ப இதுல எல்லாம் அரசியல் செய்ய முடிகின்றது. ஆனா பொன்முடி அவர்களுக்கு எதிரான தீர்ப்பு, இதை பத்தி கருத்து சொல்லல அப்படின் போது கேள்வி வரத்தானே செய்யும். இதுல திமுக தரப்புல பாத்தீங்கன்னா பொன்முடி அவர்களுக்கு ஆஜரான வக்கீல் அவர்கள், அது என்ஆர் இளங்கோ அவர்கள், அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருங்க. அப்புறம் அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சில நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்களே தவிர முதலமைச்சர் இதை பத்தி ஏன் ஒண்ணுமே சொல்லல? அப்போ மக்கள் கிட்ட இந்த கேள்வி வரத்தானே செய்யும். அடுத்தது, இது பழிவாங்கும் நடவடிக்கை. இதுல வேற பாத்தீங்கன்னா பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு திமுகல ஒரு சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க இது? இதுனா இடி, சிபிஐ, ஐடி ரெய்டு அப்படின்னு நினைச்சாங்களா? ஜெயலலிதா அவர்கள் காலத்துல 2011 போடப்பட்ட வழக்கு இது. அப்ப அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கே வரல, இதை எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வழக்குல 18/4/2016 நினைக்கிறேன், அன்றைக்கு தீர்ப்பு வந்தது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதுதான் அப்பவே அந்த அப்பீல் பண்றதுன்னு முடிவை எடுத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் 2017 அப்பீல் செய்யப்படுகிறது. அந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வந்திருக்கின்றது.
இதுல பாஜகவோட பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா, ஏங்க இந்த நேரத்துல கூட அதிமுக மீது குற்றம் சாட்டுவதற்கு திமுக தயங்குகிறதா? இதான கேள்வி. இல்ல அதிமுக இங்க பிக்சர்லயே இல்லங்க, அதனால அவங்க மேல குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதனால நாங்க எதுவா இருந்தாலும் பாஜக மேலதான் சொல்லுவோம் அப்படின்ற நிலைமைக்கு அரசியல் மாறிவிட்டதா? இதுதான் இப்பொழுது எழுகின்ற முக்கியமான கேள்வி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போக போறாங்க. அங்கு தீர்ப்பு வர வேண்டும். அது வரைக்கும் அந்த 1 மாதம் அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். கரெக்ட். இந்த அப்பீல் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இன்னி வரைக்கும் அமைச்சர் பதவியிலிருந்தும் எம்எல்ஏ பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார் அப்படின்னு எதுவும் செய்தி வந்தா மாதிரி தெரியல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? பார்த்திருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது இன்னொரு பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது எனக்கு. சார், ஊழல் என்பது பொதுவாகவே மக்கள் அந்த ஊழல்ங்கிற அந்த பழக்கத்துக்கு வழக்கமாகிட்டாங்க. அது ஒரு பிரச்சனையாகவே இல்ல அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது பற்றி உங்கள் பார்வை என்ன? கரெக்ட். நாம கூட பல தடவை சொல்லியிருக்கோம், ஊழல் அப்படின்றத ஒரு பெரிய இஷ்யூவா மக்கள் பார்க்கறது இல்லை அப்படின்னு. ஆனா அதுக்கும் சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. அதாவது அதனுடைய ப்ரப்போர்ஷன், எந்த அளவுக்கு ஊழல் அப்படின்றது ஜனங்களுடைய இமேஜினேஷனையும் மீறி போகும்போது, வா இவ்வளவு ஊழலா அப்படின்னு அவர்கள் மலைக்க வைக்கப்படும் போது அது மிகப்பெரிய இஷ்யூ ஆகின்றது. இத பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அவங்க ரொம்ப விசுவாசமா சொல்லியிருக்காங்க, ஊழல் இதை பார்த்துலாம் மக்கள் தீர்ப்பளிப்பதில்லை அப்படின்னு. கரெக்ட். அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த 96 காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை ஊழல் ராணி அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக தவிர கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளுமே அவங்கள ஊழல் ராணின்னு தான் சொன்னாங்க. காங்கிரஸ்லயும் சொன்னாங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் பிரிந்து இந்த பக்கம் வந்துருச்சுங்க. ஆனா யாரை ஊழல் ராணின்னு சொன்னாங்களோ அவங்களுடனே அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுகவுடனே இதே டோலர்கள் கம்யூனிஸ்டுகள் போய் கூட்டணி வச்சுக்கலையா? அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கலையா? சோ அந்த அனுபவத்துல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், ஊழலை பார்த்து மக்கள் தீர்ப்பளிப்பதில்லை அப்படின்னு. அதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு ஊழல் ராணின்னு சொன்னாங்க, இன்னைக்கு அவங்க தான் எங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா சீட்டு எல்லாம் வேற கொடுத்தாங்க. அதனால அவங்க அதை பத்தி கவலைப்படுவது கிடையாது. சோ அவங்கள மாதிரியே மக்களும் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அந்த எக்ஸப்ஷன் அப்படின்றதை இவங்க மறந்து விடுகின்றார்கள். 96ல ஊழல் அப்படின்றதுதான் தீர்ப்பை புரட்டி போட்டது. அதை தோழர்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி 2014ல கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு, 2G யாரோ பண்ணிட்டாங்க, அந்த பாவம் நாங்க சுமக்கிறோம் அப்படின்னு சொல்லலையா? சோ அப்பவும் ஊழல் பெரிதான விஷயமாக இருந்தது. 89ல போஃபர்ஸ் ஊழல் தானங்க அந்த தீர்ப்பை மாற்றியது. ஆக ஊழல் அப்படின்றது இஷ்யூ இல்லதான். ஆனால் அதனுடைய ப்ரப்போர்ஷன், அதனுடைய ரீச், இதனுடைய இம்பாக்ட் மாறும் பொழுது அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறும். தெலுங்கானாவில் நடக்கும் ஊழலை எதிர்த்து பெரிதாக போராட்டங்களையும் முயற்சிகளையும் முன்னெடுத்ததுன்னா கண்டிப்பா அது பாஜக தான். ஆனா அந்த 10th அவர்னு சொல்ற மாதிரி இதனுடைய பலனை அனுபவித்தது என்னவோ காங்கிரஸ். ஊழலை அதாவது ஊழல் செய்யறாங்க அப்படின்னு அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்த பாஜகவை தாண்டி காங்கிரஸ் அங்க ஜெயிச்சிட்டாங்க. அது போலதான் தமிழகத்திலுமே பாத்தீங்கன்னா பாஜக ஆளும் அரசுக்கு எதிரான ஊழலை எதிர்த்து ரொம்ப ஆக்ரோஷமா ஆக்டிவா குரல் கொடுக்குறாங்க. சோ அப்ப இதனுடைய பலனை யார் அறுவடை செய்வாங்க? இத பற்றி சிலர் கருத்து கூறுறாங்க. இது பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? இது ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தெலுங்கானால கேசி ராவ் அவர்களை எதிர்த்து கடுமையாக அரசியல் செய்தது பாஜக. சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி, பிப்ரவரி இந்த வருடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக தான் 2வது இடத்தில் இருந்தது. இந்த காங்கிரஸ்காரங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா என்னவோ தெரியலங்க, மார்ச், ஏப்ரல் வாக்குக்கு அப்புறம் தெலுங்கானால பிஜேபி லாஸ்ட் இட்ஸ் ஸ்டீம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த முன்னிருந்த உத்வேகம் இல்லை. அதனால தான் காங்கிரஸ் அங்க முந்தி கொண்டு வந்தது. காங்கிரஸ் முந்தியது அப்படின்றத விட பாஜக பிந்தியது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படின்னா அவங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்னால இல்லை, பாஜக என்ன காரணங்களினாலோ அங்க கொஞ்சம் சுணங்கி விட்டது. சோ அதை பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்துக்கு காங்கிரஸ் விட்டது. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிஆர்எஸ் அலைஎஸ் பிஆர்எஸ் இந்த கட்சி ஆட்சியை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர்ல கொஞ்சம் பின்தங்கி இருந்தது பாஜக. அதனால மக்கள் ஐயோ பாஜக ஓட்டு போட்டா எங்க மறுபடியும்
அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆயிட்டு பிஆர்எஸ் அது வந்துருமோ அப்படின்றதுக்காக காங்கிரஸ் பக்கம் மாறினார்கள். இதுதான் நான் பார்க்கிறது. ஆனா தமிழ்நாட்டின் நிலைமை அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உத்வேகத்துடன் அவர் செயல்பட்டு வருகின்றார். நம்ம போன கேள்வியிலே பார்த்தோம், அந்த ஊழல் அதனுடைய ப்ரப்போர்ஷன் இதெல்லாம் தான் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு. இன்றைக்கு இந்த பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு, இதுக்கு பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்க ஒரு சில முக்கிய நிர்வாகிகள்லாம் பாஜகவை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவை தப்பி தவறி கூட அவங்க சொல்லல. கேஸ் போட்டதே அதிமுக. அவங்க ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்கு. ஆனாலும் பாஜகவை தான் குறை சொல்லி நிற்கிறாங்க. சோ இதுல இருந்தே தெரியுது, அண்ணாமலை அவர்கள் முதல்ல டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாருங்க. அப்போ அதுல பேசப்பட்ட விஷயங்கள் மக்களை மலைக்க வைத்தது, இவ்வளோ ஊழலா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆடியோ லீக்குகள் இதெல்லாம் வரும்பொழுது ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இவ்வளவு ஊழல் நடந்து கொண்டிருக்கின்றதா அப்படின்னு. ஆனா அப்பவுமே எப்பவும் இருக்க மாதிரி மக்களுக்கு ஒரு சின்ன அவநம்பிக்கை. எல்லாம் கரெக்ட், ஊழல் ஊழல்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா திமுக அதிமுக ரெண்டு பேரும் நீங்க ஊழல் வாங்க, நீங்க ஊழல் இல்லையா அப்படின்னு இவங்க திருப்பி கேட்பாங்க. இவங்க அவங்க மேல கேஸ் போடுவாங்க, அவங்க இவங்க மேல கேஸ் போடுவாங்க. இப்படியே தான் நடந்துங்கிறதே தவிர அப்படி என்ன பெருசா ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வந்த பிறகுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது. இப்ப பொன்முடி அவர்களுக்கு எதிரான வழக்கு, அந்த தீர்ப்பு, அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதெல்லாம் தொடர்ச்சியாக வருகின்றதை பார்க்கும் பொழுது அப்ப மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை வருது. ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கலாம், அப்போ ஊழலை ஒழிக்க முடியுமா, அதை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படின்ற ஒரு ஆசை துளிர் விட்டு இருக்கின்றது. அப்ப அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவுல பாத்தீங்கன்னா இந்த ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் இதுக்கெல்லாம் முழு கிரெடிட்டையும் அண்ணாமலை பாஜக பக்கமே மடமாத்தி விட்டுகிறாங்க. அதிமுக பிக்சர்லயே இல்லை இங்க. அதனால தெலுங்கானா மாதிரி இங்க ஆகாது. ஊழலுக்கு எதிரான அந்த இயக்கமோ இல்ல நடவடிக்கைகளோ அதற்கான முழு பலனும் பாஜக அப்படின்றத விட அண்ணாமலை அவர்களுக்கே போய் சேரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புயல் வெள்ளம் ஆகிய மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் அந்த மாதிரியான காலத்துல அரசுக்கு உதவாமல் பாஜக அரசியல் செய்கிறது அப்படின்னு ஆளும் திமுக அரசியல இருந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. நிறைய திமுக காரங்க சொல்றாங்க. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் ஆளுங்கட்சியாக இருக்கவர்கள் வந்து அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்வாங்க. எதிர்கட்சியா இருக்கவங்க அரசியல் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வேற திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்க என்ன அவியல் செய்வோமா அப்படின்னு வேற கேட்டாங்க. அப்படி இருக்குச்சு இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் அவியலோ இல்ல புளி சாதமோ செய்வாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஆனா அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னா அது எதிர்கட்சிகளுக்கு மட்டும் சொல்ல வேண்டிய அறிவுரையாக இருக்கக்கூடாது. ஆளுங்கட்சியும் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு, ரைட்டுங்க. இப்போ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு தண்ணி வடியுதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல ஓடெல்லாம் ஈரமா இருக்கிறது ஒரு பக்கம், சேரும் சகதியுமா இருக்கும். குப்பை சத்தையெல்லாம் வேற அச்சின் வந்து போட்டுருக்கோங்க. அப்ப அந்த குடும்ப தலைவர் என்ன பண்ணணும்? அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு இருப்பாங்களா? இல்ல வந்து டக்கு புக்குன்னு கையில காசு இருக்குதோ இல்லையோ கடனை வாங்கி அதை சுத்தம் பண்ணணும், ப்ளீச்சிங் பவுடரு இல்ல அந்த டெட்டாலு ஏதாவது தெளிக்கணும், அப்புறம் அந்த நனைஞ்சு போன பொருள் எல்லாம் மொட்டை மாடியிலயோ இல்ல வந்து ரோட்லயோ கொண்டாந்து காய வைக்கணும், இதைத்தானே பண்ணணும். அதுக்கப்புறமா அரசாங்கம் எவ்வளவு காசு கொடுக்குறாங்க, அது பத்துதா பத்தலையா நம்ம மேல கேட்கிறோமா, அதெல்லாம் அப்புறம். அந்த மாதிரி சென்னையில வெளுன்னு வெளுத்துதுங்க. அதுக்கப்புறம் இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலின்னு போட்டு காட்டுன்னு காமிச்சுக்குதுங்க. இந்த நேரத்துல இந்த நிவாரண நடவடிக்கைகள், பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும், நிவாரண உதவிகளை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம இவங்க எப்ப ஆரம்பிச்சாங்க இந்த பிரச்சனை எல்லாம்? பாருங்க, 5060 கோடி கேட்டாங்க, ரைட். ஆனா அன்னைக்கு வந்து நேரம் போல 19ஆம் தேதி மீட்டிங் அப்படின்னும் போது அப்படியே போயிட்டு நாங்க நேர போய் கோரிக்கை வைத்து விட்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட்டு, உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்ப நீங்க நேர்ல பாக்குறீங்க, அதை யாரும் தப்பு சொல்லலைங்க. என்ன பண்ணிருக்கணும் அரசாங்கம்? முதல்ல நிவாரண பணிகளை எல்லாம் முடுக்கி விட்டு அதுக்கப்புறமா இப்போ அந்த மத்திய குழு வேற வந்தாங்க, பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் லிஸ்டோட பாருங்க என்னென்ன செலவு பண்ணிக்கிறோம், இவ்வளவு ஆயிருக்குது அப்படின்னு நீங்க கேளுங்க. பணம் வந்தாதான் நம்ம வேலை செய்ய போறோமா? இல்ல. மத்திய அரசுல நிவாரண உதவி வந்தாலும் வராட்டாலும் நாம் நமது கடமையை செய்ய வேண்டும். அதை நம்ம செஞ்சு நிற்கிறோம். பணம் வரட்டும்,
என்ன இந்த பணம் வரல அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட காசே கிடையாது அப்படின்னு அர்த்தமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ நிவாரணத்தை அதுல தானங்க முழு கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். அரசியல்ல கவனத்தம் செலுத்தி கொண்டு அதுக்கப்புறம் அறிக்கை போர் நடத்தி கொண்டு அவங்க அரசியல் பண்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுவது எந்த விதத்துல நியாயமா இருக்க முடியும்? அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேருமே பண்ணக்கூடாது. அரசியல் பண்ணலாம் அப்படின்னு வந்தாச்சுன்னா எல்லாரும் பண்ணத்தான் செய்வாங்க. இது ஜனநாயக நாடு. யார் போய் இதை அரசியல் செய்யாதுன்னு சொல்ல முடியும்? சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. கர்நாடக லோக் ஆயுக்தா அமைப்பு முன்னாள் திமுக அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி அவர்களின் மகன் அவருடைய வீட்டுல கோவையில் ரெய்டு நடத்தியிருக்காங்க. அதாவது கர்நாடகால இருந்து லோக் ஆயுக்தா அமைப்பு இங்க ரெய்டு நடத்தியிருக்காங்க. அங்க கல்குவாரி நடத்தப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக. இதன் பின்னணி என்னவாக இருக்கும்? கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா சார்? இது அண்ணாமலை அவர்கள் கூட குறிப்பிட்டிருந்தார். எனக்கு கொஞ்சம் அப்படியே கொசுவத்தி சுத்தி பின்னாடி போனா இன்னொன்னு ஞாபகம் வருது. ஒரு பக்கம் சிபிஐ ரெய்டு நடக்குது, இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ நிறைய சீட் எல்லாம் வாங்கினாங்க. ஆனா இந்த தடவை கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப நடக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் டிசம்பர் 31க்குள்ளார இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு சீட்டு என்ன அப்படின்னு அலோகேஷனை பத்தி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தலைமையில ஏதோ 5 பேர் கொண்ட குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா இந்த மீட்டிங்ல என்ன பேசினாங்கன்னே தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் வெளில வந்தது. அதாவது நிதிஷ்குமார் அவர்கள் அவர் இந்தி நேஷனல் லாங்குவேஜ், நீங்க எல்லாம் அதை கத்துக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் செய்தியாக வந்தது. அதுக்கப்புறமா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரசும் ஆப்பு கட்சியிலேருந்து அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் சொன்னதாகவும், கர்கே அவர்கள் இல்ல ஜெயிக்கிறத பார்ப்போம், இது இப்ப தேவையில்ல அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்தது. மற்றபடி வேற என்ன பேசினாங்க அப்படின்னு மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்களும் ஒரு கூட்டறிக்கை வெளியிடவில்லை. பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த மாதிரி பேசணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லல. முதல் கூட்டம் நடந்த உடனே ரொம்ப சந்தோஷமா, பார்த்தீங்களா நாங்க இப்படி ஒரு INDIA இப்படி ஒரு பேர் வச்சிருக்கோம், இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு சொன்னாங்க. அத்தோட நிக்குது. அதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. சொல்ல போனா இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி பீகார் சிஎம் நிதிஷ்குமார் அவர்களை தான் சொல்லியிருந்தாரு, என்னங்க எலெக்ஷன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒண்ணுமே மூவ்மெண்ட் இல்லை கூட்டணியில அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இப்ப இந்த லோக் ஆயுக்தா இடி சிபிஐ ரெய்டெல்லாம் வந்தா இது பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்லாம் சொன்னாங்க. சொல்ல போனா இந்த மாதிரி இடி அவங்க மற்ற மாநிலங்கள்ல போய் ரெய்டு நடத்துவதை தடை செய்ய வேண்டும் அப்படின்லாம் சில பேர் கோரிக்கை வைத்திருந்தார்கள். இப்போ இந்த இடி சிபிஐ ஐடி இந்த ரெய்டு நடந்தா மட்டும் பாஜக அரசு பழிவாங்குகிறது அப்படின்னு சொல்றாங்களே, இந்த லோக் ஆயுக்தா ரெய்டு இது பழிவாங்கும் நடவடிக்கை கிடையாதா? அப்ப இது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க ரெய்டு நடத்தினது சரியான காரணங்களுக்காகத்தான் அப்படின்ற மாதிரி ஆகுது இல்லையா? என்னங்க இது மடியில கனம் இருக்குதா? திமுக ஒரு இக்கட்டான நிலைமையில் சிக்கி கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த 19ஆம் தேதி கூட்டணியில கலந்து கொண்டதனால என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் முக்கியமா காங்கிரஸுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சொல்லப்போனா தமிழகத்துல காங்கிரஸுக்குத்தான் கூட்டணி தேவை. கூட்டணி இல்லாம காங்கிரஸால ஒன்னும் பண்ண முடியாது. அதை நம்ம பல தேர்தல்கள்ல பார்த்திருக்கோம். இப்ப நிலைமை எப்படி மாறி போயிடுச்சுன்னா, திமுகவுக்குத்தான் கூட்டணி தேவை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன பண்ணிருக்கணும்? இந்த பாருங்க, இங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பேரிடர் நடந்திருக்கின்றது, எங்களால கலந்துக்க முடியாது, நீங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ காங்கிரஸ் ஆஹா ஐயோ திமுக இப்படி இருக்காங்களே, அவங்களை எப்படியாவது கூட்டணியில கொண்டு வரணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனா இப்போ கர்நாடகாலேருந்து இங்க ரெய்டு விட்டு போறாங்க. வாயை திறக்க முடியாத நிலைமையில் இருக்கின்றது திமுக. இது இவங்க காங்கிரஸை குறை சொல்ல முடியாது. இவங்களுடைய நடவடிக்கை நமக்கு நாமே அதுதான் காரணம். சரி, ரெய்டு விட்டு போயிருக்காங்க, அது என்ன சீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விசாரணை அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் திமுக மறுபடியும் வாய் திறக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதுவும் கூட்டணி தர்மமா இருக்குமா அப்படின்னு என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. சார், இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு எளிய வண்ணம் புரியும் வகையில் நிறைய நகைச்சுவை உணர்வோட நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.